தமிழ்நாட்டில் இருக்க சிட்டிசன்ஸ் இல்லைங்க. இப்போ திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அதை வந்து எப்படி கையாண்டு இருக்காங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசு 5 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். 6வது முறையாக மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பிறகும் கூட, இத்தனை அனுபவங்கள் நிறைந்த பிறகும் கூட, ஒரு சாதாரண ஒரு எளிய விஷயத்தை கையாள முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இரு தரப்பை சேர்ந்தவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை அழைத்து வைத்து பேசி சரியான முறையிலே அதை அவர்கள் கையெடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை ஒரே நாளில் முடிஞ்சிருக்கும். இஸ்லாமியர்கள் இதற்கு எதிர்ப்பு கிடையாது, உள்ளூர் மக்கள் யாரும் எதிர்ப்பு கிடையாது, அரசாங்கம் மட்டும்தான் எதிர்த்துக்கிட்டு. ஏன் இதை செய்கிறார்கள் என்று நமக்கு ஒன்றும் புரியல. பெரும்பான்மை வாக்கை பற்றி கவலைப்படவில்லை, சிறுபான்மை வாக்கு தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னாச்சுன்னா பெரும்பான்மையுடைய நிலைமை என்ன? பெரும்பான்மைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் நான் சொல்ல. பெரும்பான்மை தரப்பில் நியாயம் இருக்கும் போது அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லி ஒரு அரசாங்கமே வருகிறது என்று சொன்னால், அதுவும் நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற அளவுக்கு அவர்கள் செல்கிறார் என்று சொன்னால் இந்த அரசு இருப்பதற்கு அருகதையற்ற அரசு, ஆழ்வதற்கு அருகதையற்ற அரசாங்கத்தான் நான் கருதுகிறேன். மாநாட்டில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து 5வது தலைமுறை கவியாக இது பெரியாருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைக்குனிவு. திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இது குறித்து அவர்கள் யோசிக்க வேண்டும். பெரியார் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய்விட்டாரா என்பதை பற்றி பெரியார் மீது கொள்கை ரீதியாகவோ அல்லது மரியாதை நிமித்தமாகவோ ஈடுபாடு கொண்ட ஒவ்வொருத்தரும் அதை பற்றி சிந்திக்கணும். இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பெரியாரை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு மரியாதைக்குரிய ஐயா வீரமணி அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே அவருடைய கண் முன்பாகவே அது நடக்கிறதுன்னு சொன்னாச்சுன்னா அதை விட அவமானம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த ஊர் திட்டத்தை மாற்றி பெயர் மாற்றிருக்காங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு தக்கபடி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாய தேவைகளும் இருக்குது. அதை பற்றி நிச்சயமா நாம எல்லாருமே கவனம் கொடுத்தாங்க.